Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடியின் தமிழக பயணம் ஒத்திவைப்பு. லோக்சபா தேர்தலில் வென்ற தேஜ கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து 3வது முறை பிரதமராக பதவியேற்ற மோடி சென்னைக்கு முதல் முறையாக வரும் 20ஆம் தேதி வருகை தர இருந்தார். சென்னையில் வந்தே பாரத் ரயில் சேவை உள்பட பல்வேறு ரயில் திட்டங்களை தொடங்கி வைக்க இருந்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பிரதமர் மோடியின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் தமிழக வருகையின் மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்தார். ஆட்டம் காட்டும் பயங்கரவாதிகள், பதிலடி வேற மாதிரி இருக்கணும். அதிகாரிகளுக்கு அமித்ஷா சிக்னல். ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில தினங்களாக நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் மரணமடைந்தார். பயங்கரவாதிகள் இருவரும் கொல்லப்பட்டனர். அங்கு நிலவும் பதற்றமான சூழல், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயர்மட்ட அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா, ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே, மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, உளவுத்துறை இயக்குநர் தபான் டேகா, மத்திய தொழில் பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரல் அனிஷ் தயால் சிங், ஜம்மு காஷ்மீர் டிஜிபி ஸ்வைன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய நிலை குறித்து அவரிடம் அதிகாரிகள் விவரித்தனர். பயங்கரவாதிகளை ஒடுக்க எந்த மாதிரியான பதில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது பற்றி அமித்ஷா விரிவாக ஆலோசனை வழங்கினார். இதையடுத்து வரும் நாட்களில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் தொடங்க உள்ள அமர்நாத் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1 முதல் அமல். புதிய குற்றவியல் சட்டங்களான பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்ஷியா சட்டம் ஆகியவற்றுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு டிசம்பர் 25ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கைகள் மற்றும் பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இவை வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளன. இந்த புதிய சட்டங்கள் தொடர்பாக அனைத்து சட்ட பல்கலைக்கழகங்களிலும் பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறினார். இந்திய ஓட்டு மிஷின் குறித்த பீதி, எலான் மஸ்க் வாய்விட்டு நோஸ்கட். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ராபர்ட் கென்னடி என்பவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இவர் உள்ளூர் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட ஓட்டு மிஷினில் முறைகேடு நடந்துள்ளது என குற்றம் சாட்டினார். இதுபற்றி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் கருத்து தெரிவித்தார். தேர்தல்களிலிருந்து மின்னணு ஓட்டு மிஷின்களை அகற்ற வேண்டும். செயற்கை நுண்ணறிவு மூலம் ஓட்டு மிஷின்களை ஹேக் செய்ய முடியும். இப்போது அதற்கான வாய்ப்பு குறைவுதான். இருந்தாலும் வரும் காலங்களில் மிக அதிகமான ஆபத்து உள்ளது என எலான் மஸ்க் கூறினார். எலான் மஸ்க் கருத்துக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஓட்டு மிஷின்கள் ஒரு கருப்பு பெட்டி. அதனை சோதனை செய்ய யாருக்கும் அனுமதி இல்லை என குறிப்பிட்டார். இந்தியாவில் தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை குறித்து பல்வேறு கவலைகள் எழுந்துள்ளது என ராகுல் கூறினார். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் ஓட்டு மிஷின் குறித்த சர்ச்சைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் விளக்கமளித்துள்ளார். எலான் மஸ்க் சொன்னது அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் ஓட்டு மிஷின்களுக்கு பொருந்தும். ஏனென்றால் அங்கே இணையம் மூலம் ஓட்டு மிஷின்கள் இணைக்கப்பட்டு ஓட்டுப்பதிவு விவரங்கள் சர்வரில் பதிவாகிறது. ஆனால் இந்தியாவின் ஓட்டு மிஷின் தனித்துவமானது. இணைய இணைப்பு இல்லை, ப்ளூடூத் இல்லை. ஒருமுறை புரோகிராம் செய்யப்பட்ட சிப்புகளை மாற்ற முடியாது. எந்த வகையிலும் இந்திய ஓட்டு மிஷினை ஹேக் செய்ய முடியாது. எலான் மஸ்கிற்கு நிரூபித்து காட்டவும் தயார் என ராஜீவ் சந்திரசேகர் கூறினார். மோடி பற்றி பேசிய ஸ்டாலின், கொந்தளித்த அண்ணாமலை. கோவையில் நடந்த திமுக முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி பற்றியும் பாஜக கூட்டணி பற்றியும் முதல்வர் ஸ்டாலின் பேசியிருந்தார். குறிப்பாக பார்லிமெண்டில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கு மோடி தலைவணங்கி மரியாதை செலுத்தியது பற்றி ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். இதற்கு மோடி சம்பந்தப்பட்ட போட்டோக்களை வெளியிட்டு ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அவரது அறிக்கை, திமுக தனது நிர்வாக தோல்வி, ஆட்சி தோல்வியை மூடி மறைக்க மக்களுக்கு துளியும் தேவையில்லாத விஷயங்களை கொண்டாடுவது வழக்கம். அப்படி நடந்ததுதான் திமுகவின் முப்பெரும் விழா. முதல்வர் ஸ்டாலின் துண்டு சீட்டில் எழுதி கொடுத்ததை அப்படியே பேசியிருக்கிறார்.
அதில் இருப்பது சரியான தகவல்தானா என்பதை கூட அவர் உறுதி செய்யவில்லை. பிரதமர் மோடிக்கு இப்போதுதான் அரசியலமைப்பு சட்ட புத்தகம் நினைவுக்கு வந்திருக்கிறது. இண்டி கூட்டணியின் வெற்றிதான் மோடியை அரசியலமைப்பு புத்தகத்துக்கு தலைவணங்க வைத்தது என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். குஜராத் முதல்வராக இருந்த போதே அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கு மோடி மரியாதை செலுத்தி வருவதை வழக்கத்தில் வைத்துள்ளார். ஆனால் ஏதோ இப்போதுதான் மோடி அரசியலமைப்பு புத்தகத்துக்கு மரியாதை செலுத்துவது போலவும் இண்டி கூட்டணிதான் அதை செய்ய வைத்தது என்றும் ஸ்டாலின் சொல்வது வேடிக்கை. திமுக அங்கம் வகிக்கும் இண்டி கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, வாரிசு அரசியல், ஊழல் ஆட்சி செய்யும் ஒரு கூட்டணி. பாஜ தனியாகவே 240 தொகுதிகளில் வென்றுள்ளது. ஆனால் இண்டி கூட்டணியில் 13 கட்சிகள் சேர்ந்து வென்ற தொகுதிகள் பாஜவை நெருங்கவில்லை. போகாத ஊருக்கு வழி தேடுவது போல் என்று ஒரு பழமொழி உண்டு. அதே மாதிரி வழியில்லாத ஒரு உலகத்தில்தான் ஸ்டாலின் இருக்கிறார். குற்றவாளிகளை வீதியில் நடமாட வைத்துவிட்டு சோசியல் மீடியாவில் பதிவு போட்டவர்களை எல்லாம் நள்ளிரவில் கைது செய்தது திமுக தான். இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலும் புறக்கணித்த முதல்வர் ஸ்டாலின் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் ஸ்டாலினுக்கு துளியும் அக்கறை இல்லை. கொண்டாடுவதற்கு புதிய காரணத்தை தேடுவதற்கு பதில் மக்கள் பணி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று அண்ணாமலை கூறினார். டெல்லியில் அதிர்ச்சி சம்பவம், குடிநீருக்கு நடந்த வன்முறை. டெல்லியில் கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. தண்ணீருக்காக மக்கள் தினமும் திண்டாடும் சூழல் நிலவுகிறது. குடிநீர் பஞ்சத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குடிநீர் லாரிகளை சுற்றி கூட்டம் முண்டியடிக்கிறது. எங்கும் தண்ணீருக்காக மக்கள் சண்டை போடும் காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் குடிநீர் கேட்டு டெல்லி சத்தர்பூர் குடிநீர் வாரிய அலுவலகத்தை குடியிருப்பு வாசிகளும் பாஜகவினரும் திடீரென முற்றுகையிட்டனர். ஒரு கட்டத்தில் குடிநீர் வாரிய அலுவலகத்தை மக்கள் சூறையாடினர். கையில் வைத்திருந்த மண்பானைகளை அலுவலக ஜன்னல் கண்ணாடி மீது தூக்கி வீசினர். பின்னர் கட்டடம் மரச்சாமான்களை அடித்து நொறுக்கினர். அலுவலகத்துக்குள் புகுந்தும் பொருட்களை சூறையாடினர். இதனால் பதற்றம் நிலவியது. இந்த சம்பவத்துக்கு பாஜக தான் காரணம் என்று ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டினார். குடிநீர் வாரிய அலுவலகத்தை சூறையாடியவர்கள் எல்லோரும் பாஜகவினர்தான். பலர் கட்சி துண்டு போட்டிருந்தனர். முன்னாள் எம்பி ரமேஷ் புதுரிதான் காரணம். அவர்தான் எல்லோரையும் அழைத்து வந்து பானையை வீசி குடிநீர் வாரிய அலுவலகத்தை சூறையாடினார் என்று அதிஷி கூறினார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த ரமேஷ், குடிநீர் வாரியத்தில் ஆம் ஆத்மி செய்த ஊழலால் அரசுக்கு 70,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதுதான் குடிநீர் பஞ்சத்துக்கு முக்கிய காரணம். மக்கள் கோபத்தில் இருக்கும்போது எதுவும் செய்வார்கள் என்றார். பசுக்களை மீட்க சென்ற பாஜகவினர் மீது தாக்குதல். தெலங்கானாவின் மேடக் நகரில் பாஜகவினர் பேரணி சென்றனர். பசுவதையை தடை செய்ய சொல்லி கோஷங்கள் எழுப்பினர். பேரணி சென்ற வழியில் இறைச்சிக்காக விற்கப்பட்ட மாடுகள் கட்டப்பட்டிருந்தது. கறிக்கடைகளுக்கு அனுப்ப இருந்த அவற்றை பாஜகவினர் மீட்க முயற்சித்தனர். இதில் பாஜகவினருக்கும் மாடு விற்பவர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இருதரப்பினரும் மோதிக்கொண்டதில் பலர் காயமடைந்தனர். இதனால் இரு சமூக மக்கள் மத்தியில் பதற்றம் உண்டானது. வன்முறையை தடுக்க மேடக் நகரில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதையடுத்து மேடக்கில் முழு அடைப்புக்கு பாஜக அழைப்பு விடுத்தது. இதற்கு விஹெச்பி, பஜ்ரங் தள் அமைப்பினர் ஆதரவு தெரிவித்தனர். இப்போது மோதல் நடந்த பகுதியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. மோதலில் ஈடுபட்டவர்களை சிசிடிவி மூலம் அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வன்முறையை தூண்டும் வகையில் வதந்தி பரப்ப வேண்டாம், வன்முறையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். டெபாசிட் கட்டுறதுக்கு பணம் வேணும், மது பாட்டில் பொறுக்கும் வேட்பாளர். விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடக்கிறது.
வரும் 21 வரை வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் ஆறுமுகம் போட்டியிட உள்ளார். வெள்ளை சேலை அணிந்து வீதிகளில் மது பாட்டில்களை சேகரித்து வருகிறார். பாட்டில்களை விற்று வரும் பணத்தில் தேர்தல் டெபாசிட் செலுத்துவேன் என்றார். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிற்கின்றார். அந்த டெபாசிட் தொகைக்காக இந்த விக்கிரவாண்டி வீதிகளிலே வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு காலி பாட்டில் கிடக்குன்னா ஒரு தாலி அந்திருக்குன்னு அர்த்தம். அந்த வீதிகளில் கிடக்கின்ற காலி பாட்டில்களை எல்லாம் பொறுக்கி டெபாசிட் தொகை கட்டி அவர் வேட்பாளராக இங்கே போட்டியிடப் போகின்றார். இவர் வெற்றி பெற்றால் விதவைகளான பெண்கள் ஜாதி ரீதியாக கணக்கெடுக்காமல் சரக்கு ரீதியாக தாலி இழந்த இன்னைக்கு நம்மளுடைய வேட்பாளர் வெள்ளச்சலை கட்டியிருக்கான்னு சொன்னால் இன்னைக்கு கண்ணீரும் கமலமாக கலர் சேலை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள கண்ணீர் கதறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விக்கிரவாண்டியில் அந்த மதிவினால் விதவைகளான பெண்கள் வெள்ளச்சலை கட்டியிருந்தா இன்னைக்கு வீதிக்கு 50 பெண்கள் இன்னைக்கு வெள்ளச்சலையோட தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். ஆனால் வேதனையில் கலர் சேலை கட்டிக்கிட்டு கதறி குடும்பத்தை கௌரவத்தை காப்பதற்காக அங்கே கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்க அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக சட்டமன்றத்தில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் விதவைகளான பெண்களுக்கு மாதம் 10,000 ரூபா, அந்த விதவைகளான அனதைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த டாஸ்மாக் கடைகளில் பாட்டுக்கு மேலே 10 ரூபா வச்சு கொள்ளையடிக்கின்றதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவார். இந்த விவசாயிகள் கரும்பு விவசாயிகளுக்கு இந்த கரும்பில் இருந்துதான் இந்த மதுபானம் தயார் செய்யப்படுகிறது. இது ரொக்கமாக கடனுக்காக எங்கே கிடையாது, ரொக்கமாக விற்கப்படுவதால் இந்த டாஸ்மாக் தமிழ்நாட்டிலே உள்ளவரை கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையில் முழுமையாக உடனடியாக கிடைத்ததற்கு குரல் கொடுப்பார். கடல் நீரில் இருந்துதான் மதுபானம் தயார் செய்ய வேண்டும், விவசாய நிலத்திலிருந்து தயார் செய்யக்கூடாது. இதையெல்லாம் குரல் கொடுப்பதற்காக கோட்டைக்கு MS ஆறுமுகம் அவர்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே வெற்றி பெற இந்த பாட்டாளி மக்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவார் என்று நம்பிக்கையோடு களமிறங்குகிறோம். இவர் இன்று காலி பாட்டுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த டெபாசிட் தொகை சேகரித்தவுடன் 20ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய தயாராக இருக்கின்றோம்.